அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருடங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும் மிதுனத்தில் சூரியன், குரு, புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு குரு அமர்ந்திருக்கிறார். 2இல் சுக்கிரன், பக்தி உணர்வு அதிகரிக்கும்படியான அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் மீனராசினியர்கள் இக்காலகட்டங்கள்ல பூஜை அறையில் இருப்பதில் மனம் ஈடுபடுங்க. மனதில் இருக்கும் சுமைகளை இறக்கி வைக்க ஒரு உங்களுக்கு கிடைப்பாங்க. பேச்சில் கடுமை குறைந்து இனிமை தவழுங்க. இதனால் குடும்பத்தில் சற்று குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. 6இல் செவ்வாய் வெற்றியை தருவார். போட்டி தேர்வுகள் எழுதியிருந்தால் அதில் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம வேலை மாற்றங்கள் வரலாங்க. வெளிநாடு செல்லும் நிகழ்ச்சிகள் சற்று தாமதப்படலாம். 2இல் சுக்கிரன் இருப்பதால பண பிரச்சனைகள் வருவதற்கு வழி இல்லைங்க. 4இல் புதன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பதால் சற்று கூர்மையுடன் சிந்தித்து பிரச்சனைகளுக்கு விடை காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இல்லறத்தில் இனிமை தவழக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் ராகுவும் சனியும் செவ்வாயினுடைய பார்வையில் இருப்பதால் திடீர் முடிவுகள் எடுக்கும் சூழ்நிலைகள் உருவாகும். சற்று நிதானம் தேவைங்க. அது மட்டும் இல்லாம 4இல் சூரியன் இருப்பதாலும் அர்த்தாஷ்டம குரு இருப்பதாலும் சுகங்கள் குறையுங்க. விரோதங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லதுங்க. அர்த்தாஷ்டம குரு இருப்பதாலும் சுகங்கள் குறையும். எனவே நீங்களா எதிலும் முன் கருத்து சொல்ல வேண்டாங்க. கேட்டால் தவிர வாயை திறக்க வேண்டாம். இன்னும் சொன்னால் கேட்டுக்கொண்டிருப்பதோடு ஒரு புன்னகையை பதிலாக தந்துவிட்டு நகருங்க. பாதி பிரச்சனைகள் குறையும். அது மட்டுமில்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. வருமானத்திற்கு சமமான செலவுகள் ஏற்பட்டு இக்காலகட்டங்கள்ல பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல கவனக்குறைவாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு பிரதிய குரு புதிய கடன்களை ஏற்படுத்தக்கூடும். கையில் உள்ள பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டுங்க. திருமண முயற்சிகள்ல வரன் அமைவது தாமதப்படுங்க. புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குழந்தைகளுக்கு உஷ்ண சம்பந்தமான உடல் பாதிப்புகள் ஏற்படக்கூடுங்க. கலத்திரஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சூரியனுடைய சஞ்சார நிலையும் ஆதரவாக இல்லாததால சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய மருத்துவ சிகிச்சை மூலம் சரியாகுங்க. அதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம்
மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள். மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அவர்களுடைய சொந்த பிரச்சனைகள் நீங்கள் தலையிடாமல் இருப்பது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க உதவுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீன ராசியினருக்கு வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் அதில் திருப்தி இராது. ஒரு சிலருக்கு மனதிற்கு பிடிக்காத இடத்திற்கு மாற்றம் ஏற்படுங்க. மேலதிகாரிகளுடன் பழகுவதில் நிதானமாக இருப்பது அவசியங்க. தசாபுக்தி அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும். அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர்களுக்கு செல்லும் போது உங்களுடைய உடைமைகளை, அலுவலக ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக ஆவணங்களை கையாள்பவர்களும் பண பொறுப்பில் இருப்பவர்களும் அதிக எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும். புதிய முதலீடுகளை விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது நல்லது. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய பொருட்களின் விலைகளை நிர்ணயிப்பதில் பிரச்சனைகள் உண்டாகும். சக கூட்டாளிகள் கருத்து வேற்றுமையினால் விலகி கொள்ள நேரிடும். வங்கி போன்ற நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதால் மன அமைதி பாதிக்கப்படுங்க. உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. அது மட்டும் இல்லாம கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் வருமானத்தை பொறுத்தவரையில் மிகவும் சாதாரணமாக ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பாகிஸ்தானத்திற்கு பாதிப்பு இருப்பதால் வாய்ப்புகள் குறையும். அதன் காரணமாக வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனம் அவசியங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குது. காலகட்டங்கள்ல பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியம் உருவாகும். வெளியூர் பயணங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்துங்க. திட்டமிட்டு செலவு செய்தால் சிரமப்படாமல் இருக்கலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்கு. தற்போதுள்ள கட்சியை விட்டுவிட்டு வேறு கட்சிக்கு மாறுவதற்கு மனம் விளையுங்க. அத்தகைய தவறை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு அவசியங்க. மேலிட தலைவர்கள் நம்பிக்கையை இழந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால் அதிக கவனம் நல்லது. அதே போல் மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் ஓரளவு சாதகமாக நிலை கொண்டிருப்பதால் கல்வி முன்னேற்றம் எந்தவித பாதிப்பும் இன்றி நீடிக்குங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்க இருக்கு. ஜென்ம ராசியில் ராகு நீடிப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உபாதையானாலும் மருத்துவருடைய உதவியை நாடுவது நல்லது. திருதிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் சக மாணவர்களுடன் உதவிக்கு செல்ல வேண்டாங்க. அவ்விதம் சென்றால் அவமானமே நிலையிடம் தவிர்ப்பது மன நிம்மதியை தரும் என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமி சம்பந்தமான கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. வயல் பணிகள்ல கடுமையாக இருக்கும். உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. பழைய கடன்கள் கவலை அளிக்கும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. இக்காலகட்டங்கள்ல கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும். கூடுமான வரையில் தவிர்ப்பது நல்லது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே குரு அனுகூலமாக இல்லைங்க. சுக்கிரனும் இந்த காலகட்டங்கள்ல சாதகமாக மாறுகிறார். முதல் 2 வாரங்கள் தேவையற்ற கவலைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனி வரும் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள்ல விநாயக பெருமானின் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.